கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசு மீதான நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட தேவன் உங்களோடு கூட இருந்து நீங்கள் கைட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் தேவனுடைய கரம் உங்களை வழிநடத்த சமாதானத்தின் வாழ்த்துதல் கூறுகிறேன். இந்த மாதத்தின் கடைசி வாரத்துக்கு வந்துட்டோம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல? ஆண்டோடைய வழிநடத்தில் கொஞ்சம் திரும்பி பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் அநேக நன்மைகளை பெற்றிருக்கிறோம். அதற்காக ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து அவரை துதிப்பீர்கள், சோஸ்தரிப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாள் நமக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்கிருந்துன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 23வது வசனம். துன்மார்க்கரோடே நீதிமானை அழிப்பீரோ அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியோட அந்த வசனம் இருக்குது. ஏன்னு சொன்னால் இது யாரை குறித்து அப்படின்னு சொன்னால் 2 சகோதரர்களை குறித்தான ஒரு கதை. இதில் என்ன சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால் ஆண்டவர் ஆபிரகாமை சந்திக்கிறார். 3 பேர் சந்திப்பதில் கர்த்தர் ஒருவர். ஏன்னு சொன்னால் அதை நமக்கு எப்படி புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால் இதே 18ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோடு பேச துணிந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ ஆண்டவரோடு கூட அவர் நேரடியாக உரையாடுகிறார். அப்படி பேசும் பொழுது என்ன சொல்கிறார் பாருங்க, சோதோம் குமாரனுடைய பாவங்கள் எப்படி பரத்தையிட்டது, ரொம்ப அது கொடுமையான ஒரு காரியமாக மாறியது, பெரியதாக இருந்தது. அவருடைய பாவங்கள் மிகவும் கொடியதாக இருந்தது. அவற்றை நேரில் பார்க்கும்படி யார் வரா? தேவன் வந்தார். மனிதர்கள் செய்கிற பாவங்களை என்ன செய்ய மாட்டாராம் ஆண்டவர், சும்மா பார்த்த உடனே தண்டிக்கிறவர்ல அதை உறுதிப்படுத்திக்குவார். உறுதிப்படுத்துவது மாதிரில அதற்கான காலத்தை அவர் கொடுப்பாரு. அதிலிருந்து நம்மை விடுவிப்பதற்கு. அவர் நம்மை அழிப்பதற்கான நோக்கம் இல்லை, நம்மை விடுவிப்பதற்கான நோக்கமே அவருக்கு அதிகமாக இருக்கிறது என்று பார்க்க முடியும். அப்படி சோதோம் குமாராவே தேவன் உடனடியாக அழித்திருக்கலாம். ஏன் அவர் வரணும்? மேலேருந்து அழித்திருக்கலாம்ல. அவர் மீண்டும் அவர் என்ன செய்யலாம், அவற்றையும் காலத்துக்கு அவர்களுக்கு கொடுத்த மக்கள் மனம் மாறணும் அப்படின்றது தான் அவருடைய நோக்கமாக இருந்துச்சு. அப்படி இருக்கிற அந்த நேரத்தில் தான் யார் மண்டாடுறாங்க அப்படின்னு சொன்னால் லோத்துக்காக. எல்லாவற்றையும் நல்லதாக எடுத்துகிட்டு போனார்ல, அவர் தன்னுடைய அந்த லோத்துக்காக ஆபிரகாம் ஆண்டவரத்தில் கேட்குறாரு, நீதிமான் துன்மார்க்கர் என்ன செய்வாங்க, அழிப்பீங்களோ அப்படின்னு சொல்லி நான் பேச துணிந்தேன். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க. இத்தனை பேர் இருந்தால் அழிக்க மாட்டீங்களா? 50 பேர் இருந்தால் அழிச்சிருவீங்களா? அழிக்காமல் இருப்பீங்களா? 50 நீதிமான்கள் அந்த இடத்துல இருந்தா 10 20 10 1 5 அந்த மாதிரி அப்படியே குறைச்சிட்டு வராரு. ஏன்னு சொன்னால் அவருடைய என்ன அப்படின்னு சொன்னால் அவர் லோத்துவை காப்பாற்றணும். ஏன்னா லோத்து அங்கே தானே இருக்கிறாரு. அதை காப்பாற்றணுன்ற மனசில் வச்சு எவ்வளோ ஒரு இது பாருங்கள். சில வேளை நமக்கு யாராவது ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் மனசுக்குள்ளே நமக்கு ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் இருக்கும். இருக்கட்டும், பண்ணட்டும், கஷ்டப்படட்டும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. அதுதான் ஆபிரகாம் நமக்கு சொல்லி கொடுக்குற ஒரு பாடம். அவர் லோத்துக்காக ஆண்டவரிடத்தில் பேச துணிந்தேன். ஆண்டவரே நான் பாவியானாலும் உங்களுடைய பாதத்தில் அவர் சொல்கிற அந்த வார்த்தை பாருங்கள். நம்மளாம் அந்த மாதிரிலாம் நம்மளை சொல்லிக்க மாட்டோம். நம்ம எப்போவுமே நம்ம உயர்த்தி சொல்வதற்கு ரொம்ப ஆசைப்படுவோம். நான் இப்படிப்பட்டவன், நான் அப்படிப்பட்டவன். இவர் சொல்கிறார் பாருங்க, தூளும் சாம்பலும். எவ்வளோ ஒரு தன்மை பாருங்க. எல்லா வசதியும் உள்ள ஒரு மனுஷன் பேசுகிற சீமான் அப்படின்ற பேர் அவருக்கு. எல்லா வசதியிலும் இருக்கிற ஒரு மனுஷன் தேவனுடைய பிள்ளை பேசுது பாருங்க. தூளும் சாம்பலுமான நான் அடியேன் ஆண்டவரோட பேசுறேன். யாருக்காக? தன்னுடைய உறவுகளுக்காக அவர் இவ்வளவு அங்கலாய்த்து பேசுகிறார் பாருங்க. ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? லோத்தை காப்பாற்றுறார். இப்போ மற்றவர்களுக்காக நாம் எடுக்கிற பிரயாசங்கள், பிறர் மேல் நாம் காட்டுகிற அக்கறையை யார் பார்க்குறா? ஆண்டவர் பார்க்குறாங்க. தண்டிக்கணும்னு நினைக்கிறத கூட என்ன செய்கிறாங்க? மாற்றி அமைக்கிறாங்க. மாற்றி அமைப்பதற்காக தான் இத்தனை கேள்விகளை ஆபிரகாம் கேட்கிறார். உங்களால் முடிய ஆண்டவரே, நீங்கள் மாற்றி, ஏன்னா நீங்கள் வல்லவர், நீங்கள் மாற்றி அமைக்கலாம். நீங்கள் வீட்டில் வரவங்களை நீங்கள் என்ன செய்வீங்க? கண்டிப்பாக நேசிக்கிறவங்க, பாவத்தை வெறுத்து பாவிகளை நேசிக்கிறவங்க தானே நீங்கள். உங்களை தெய்வம் மன்னிச்சு அவங்கள எப்படியாவது காப்பாற்றுன்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் அவருக்கு இறங்கி மீட்டு தரார். யாரை? லோத்தினுடைய குடும்பத்தையும் அழிவிலிருந்து காப்பாற்றினார். பரிந்து பேசுகிற ஜெபம் அவசியம். பிறருக்காக ஒரு நீதிமான் பரிந்து பேசுவார் அப்படின்னு சொன்னால் தேவன் அதை கேட்கிறார்.
தண்டிக்கிறேன், அழிக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன இடத்துல இருந்து யாரை காப்பாற்றுகிறார்? ஒருத்தர் 2 பேர் இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்வாராம்? அவங்களுக்காக நம்ம வேண்டிக் கொள்வோம் அப்படின்னு சொன்னால் காப்பாற்றுறார். நம்ம வாழுகிற இடங்களில் நேசிக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போவாங்கன்னு சொன்னால் அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் அதை கேட்டு அப்படி வழிகளை எல்லாம் என்ன செய்வார்? சரி செய்து அவர்களை திருத்த வல்லவராக இருக்கார். அப்பேற்பட்ட வல்லவர் மனிதன் செய்கிற பாவத்தை என்ன செய்ய மாட்டாராம்? உறுதிப்படுத்தாமல் அவங்களை தண்டிக்க மாட்டார் என்றுதான் இன்னொரு காரியம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் உங்கள் மேலே என் மேலே ரொம்ப அக்கறை உள்ளவராக இருக்கிறார். மிகவும் நம்மை நேசிக்கிறார். அதற்காக தான் என்ன செய்கிறாரு? தன் சொந்த குமாரன் என்று கூட பராதபடிக்கு என்ன செய்கிறாரா? இந்த பூலோகத்துக்கு அளிக்கிறார். அனுப்பி நம்ம என்ன செய்கிறாரு? பாதுகாத்தார், மீட்டு கொண்டார். அப்படியே விட்டுட்டு போகலை. இன்ன வரைக்கும் தேற்றவாளனாகிய பரிசுத்தாவை அனுப்பி உங்களையும் என்னையும் என்ன செய்கிறார்? அவர் வழியில் நடத்துகிறார். நல் வழியில் நம்மை நடக்க செய்கிறார். அப்பேற்பட்ட தெய்வத்தை நீங்கள் பற்றி கொள்ளுங்க. அவர் சொன்ன காரியத்தை நாம் பிறருக்காக ஜெபித்து அநேகரை ஆண்டுடைய பந்தைக்குள்ளே சேர்க்கிற பெரிய பொறுப்பை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு தேவ பலன் தேவைப்படுது. அதற்காக நான் ஜெபித்து பெற்றுக்கொள்ளலாமா? ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்தவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தகப்பனே, இந்த நாளிலும் கூட உம்மை நோக்கி அப்பா பிதா என்று கெஞ்சும்படியான பெரிய ஸ்லாக்கியத்தையும் நன்றி இருக்கும்படியான பெரிய தயவையும் நீ கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. உடைய தேவைகளை சந்தித்தள்ளுங்க. சமாதானத்தை கட்டளையிடுங்க. தடையா இருக்கிற பாவங்களை அப்புறப்படுத்துங்க. உம்மோடு கூட சேர்ந்து நித்தியமாக வாழுகிற அந்த ஸ்லாக்கியத்தை பெறுவதற்கு தடையா இருக்கிற குணங்கள், செய்கைகள் எல்லாவற்றையும் நீங்க மாற்றி போடுங்க ராஜா. இந்த வேளையிலும் கூட விசேஷமாக ஆண்டவரே, வியாதியோடு கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அப்படியே வியாதியிலிருந்து அவளுக்கு விடுதலை கொடுங்க சுவாமி. ஆண்டவரே, தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தகப்பனே, எங்களை மட்டுமாய் மறவாமல் காத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா, வழி நடத்துங்க. இந்த அன்பில் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. நீர் காட்டுகிற பாதையில் ஆண்டவரே, வழி குறியதாக இருந்தாலும் நீர் காட்டுகிற பாதையில் நாங்கள் நடக்க எங்களை ஒப்பு கொடுக்க, எங்களை கருத்திலே ஆண்டவரை நாங்கள் ஒப்பு கொடுத்து உமக்கேற்ற ஜீவியம் ஜீவிக்க நீர் கிருபையை பாராட்ட வேண்டுமா? இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.